ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஈவெண்ட் நடத்தும் போதும் சரி, ஒரு இது நடத்தும் போதும் சரி, சொதப்பலாவே தான் பண்றாங்க. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்றாரு, ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதா இருக்கட்டும். இப்ப அந்த இதுல வந்து ஒரு சின்னதா மைக்க குடுத்து பேச சொன்னாங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவர் எதுவுமே பேசல. அவர் நினைச்சத அந்த நேரத்துல வேற மாரி பேசியிருக்கலாம், நடத்தல. எதுவுமே பண்ணாம ஒரு சட்டிலா சொன்னத மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் ரொம்ப அமைதியா, காமா அந்த விஷயத்த ஒருவேள அவருக்கு இந்த இதெல்லாம் போய் சேருதா, சேரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். நான் லாஸ்ட் இன்டர்வியூக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் விஜய் ஓப்பனா பேச மாட்றாரு? ஓப்பனா பேச மாட்றாரு. நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் கேட்டாங்க. நெறைய ஆங்கர்ஸ் கேட்டாங்க. நெறைய பேர் நீங்களும் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்கீங்க. இந்த மாரி ஏன் ஓப்பனா பேசினா என்ன? ஏன் திமுக, பாஜகன்னு சொல்ல மாட்டாரான்னு. இப்ப பார்த்தீங்கன்னா வீடியோல அவ்ளோ அழகா பேசியிருக்காரு. அழகா அதுல சொல்லிட்டாரு. திமுகவுக்கு நானும் ஓட்டு போட்டது. ஸோ இந்த அளவுக்கு விஜய் ரெடியா இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அஜெண்டா என்னன்றது தெளிவா இருக்காரு. ஆனா இவங்க பண்ற குளறுபடி இருக்குல்ல, இப்ப அந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா சரியா நடக்கல. ஸோ அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம ஒரு கட்சிய நம்பி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிர்வாகி இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நெறைய கட்சிகளோட பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள சரியா கவனிக்காதனால தான் தொண்டர்கள் வந்து விலகி போய் வேற கட்சியில போய் சேர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.